எப்போவுமே எல்லாரும் என்கிட்ட வந்துட்டு அம்மா சமையல் வீடியோ பண்ணி காட்டுங்க, சமையல் வீடியோ காட்டுங்க அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்காக இது இன்னைக்கு ஸ்குவிட்டு தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் அதை சொல்லுவாங்க கணவாயா, அதை கழுவி மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 1 kg இருக்குது. இது சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி இது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெப்பர் எடுத்திருக்கேன். இது ரெட் மிளகா, அப்புறம் வந்து பெருஞ்சீரகம், ஜீரகம், மல்லி, கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். ஸோ நான் எப்படி பண்ணுறேன், என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன்றது உங்களுக்கு காட்டுறேன். நான் ரொம்ப ப்ரொஃபஷ்னல் குக்கெல்லாம் கிடையாது, பட் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அடுப்பு எரிஞ்சிச்சு. ஓகேயா? கொஞ்சம் கல் சூடாகிக்கிட்டோம். நான் இது சொன்னேன் இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பேன் இது. இதோட டபுள் இது நம்ம எலக்ட்ரிக் அடுப்புலேயும் வச்சுக்கலாம், இது வந்து இதுலேயும் பண்ணிக்கலாம். ஸோ இது அடுப்பு சூடாகுது. சூடாகும் போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் ரொம்ப ஆயில் வேண்டாம். நான் எப்போ வந்து இந்த காடியா கிரவுண்ட்நட் ஆயில் இருக்கு இல்லையா, அது வாங்குவேன். ஏன்னா செக்காட்டு எண்ணெய் கிடைக்கலன்னா இங்கே அதுதான் நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு ரிலையன்ஸ் இருக்குது. ஸோ அதில் நான் அதுதான் வாங்குவேன். ஸோ வாங்கிட்டு இதெல்லாம் போட்டாச்சு. போட்ட பிறகு சூடாகும்போது நான் தனித்தனியாக நான் போடலை, நான் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுடுறேன். பாருங்கள், எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுட்டு இதை வந்து என்ன சொல்லுவீங்க, வறுக்கணுமா? நான் இது வறுத்துப்பேன். ஏன்னா எப்போவுமே கருஞ்சீரகம் போடுறது ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ இந்த காலத்தில் குழந்தைங்க வந்து சாப்பிட்ற ஃபுட்டில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்லாம் நமக்கு தெரியல. ஏன்னா வெளியிலேருந்து ஏதாவது வாங்கி சாப்பிட்றது அதெல்லாம். ஸோ இது கருஞ்சீரகம் வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன மரணத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் இது பண்ணுறது இந்த காலத்து. அது மாதிரி பொம்பளை பிள்ளைங்களுக்கு பிசிஓடி இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு இது ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் போடல, ஏன்னா ரொம்ப இறைச்சலாக இருக்குன்ட்டு. ஸோ அப்புறம் அது முறியும் போதே கொஞ்சம் இந்த சில்லி போட்டுட்டு ரெட் சில்லி. இது வந்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து அவ்வளோ காரம் இருக்காது. ஏன்னா இது வந்து காஷ்மீரி சில்லி இது. ஸோ அது வந்து அவ்வளோ காரம் இருக்காது. பாருங்கள், அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம், புகைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் இந்த பூண்டு, இந்த சின்ன வெங்காயம், இது ஆக்சுவலி என்னோடய ஸ்டைல். இது ப்ரொஃபஷ்னலாக நான் சொல்ல மாட்டேன், எனக்கு பிடிச்ச ஸ்டைல் இது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலு. குழந்தைங்க இது எல்லாமே சாப்பிட்றாங்க இல்லையா? ஸோ சின்ன வெங்காயம் ரொம்ப ஹெல்த் வைஸ் நல்லது. அதுங்களை வந்து நம்ம தனியாக ஒரு சின்ன வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால இது எல்லாம் போடுறது. இந்த ஜீரகம், பெருஞ்சீரகம், அப்புறம் வந்து ஜீரகம் வந்து ரொம்ப ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. பெருஞ்சீரகம் ஃபேட் வந்து இது பண்ணும். ஸோ இஞ்சி பூண்டு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒன்று வந்து ஒரு மருத்துவ குணம் உள்ளது. மல்லி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால கொஞ்சம் வரும்போது தக்காளியும் அதில் போட்டுடலாம். ஸோ ப்ரௌன் கலர் ஆகட்டும். இப்போ இது ஓரளவு வதங்கிடுச்சு. ஸோ அதில் தக்காளி போட்டுடலாம். சரிங்களா? ஓகேண்ணா. அது இப்போ வதங்க ஆரம்பிச்சிடும். அது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கு நம்ம இதை மூடி போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான், அது பாட்டுக்கு இதாகிடும். காலையிலே நான் கீரை பண்ணிட்டேன் பாப்பாவுக்கு. ஏன்னா நான் வந்து எனக்கு அந்த கடைஞ்சி ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரிலாம் பண்ண தெரியாது. இது டால்லாம் போட்டு காலையிலே கீரை பண்ணிட்டேன். இது ரைஸு நான் வடிக்க தான் செய்வேன், நான் குக்கரை யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ வடித்த ரைஸ் தான் சாப்பிடுவேன். இந்த ஓரத்தில் இருந்தது பார்த்தீங்களா, கொஞ்சோண்டு இது மட்டும் பாப்பாவுக்கு கொடுத்து அனுப்பியிருக்கேன். அவளுக்கு அது கூட ப்ரான்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து தம்பிக்கும் அவருக்கும் தான் இந்த ஸ்குவிட்டு. ஸோ இது காலையிலே முடிஞ்சிச்சு இந்த குக்கு. அது ஒரு பக்கம் குக் ஆகிட்டுருக்கு. இதை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? என்ன வசிமா இது தெரியாதா? இது ஆப்பிள் ஆச்சு. கண்டிப்பாக தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு எனக்கு தெரியும். இதை நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா வித சுப காரியங்களுக்கும் இந்த ஆப்பிள் பழத்தை நம்ம கொடுக்குறோம். சாமிக்கு படைக்கிறோம், தாம்பூலத்துக்கு பண்ணுறோம், கார்டு கொண்டு போய் கொடுக்குறோம், நிச்சயதார்த்தம் பண்ணும்போதெல்லாம் இந்த ஆப்பிளை ஒரு முக்கியமான பொருளாக அதை வைக்கிறோம். ஸோ நம்மளுடைய நம்மளுடைய இதை காட்டுறதுக்கு எவ்வளோ பெரிய ஆப்பிள், எவ்வளோ நிறைய ஆப்பிள்ஸ் எல்லாம் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வைக்கிறோம்.
பட் இதை நம்ம எவ்ரிடே ஃபுட்டில் யூஸ் பண்ணுறோமா? எவ்ரிடே நம்ம ஒரு ஆப்பிள் சாப்பிட்றோமா? ரொம்ப ரேர் தான். இல்லை, நிறைய பேர் அது யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் கோட்ஸ் இருக்குது, எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது an apple a day keeps the doctor away. அப்படின்னா ஒரு ஆப்பிளை டெய்லி சாப்பிட்டோன்னா மருத்துவர், ஐ மீன் டாக்டரை போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லுது. அப்போ அப்படி என்ன இதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் எக்கச்சக்கமான ஃபைபர் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, மல்டி விட்டமின்ஸ் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அதாவது நம்ம உடம்புக்கு வேண்டிய எல்லா விதமான சத்துக்களும் இந்த ஆப்பிள் பழத்தில் இருக்குது. இது நம்ம ஹார்ட் ப்ராப்ளத்தை குணப்படுத்தும். அது கொலஸ்ட்ரால் இருந்தால் அதை கம்மி பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை கண்டிப்பாக சாப்பிடலாம். ஏன்னா இதில் உள்ள ஃபைபர் வந்து உங்களுக்கு ஒரு ஃபில்லிங்காகவே இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப நேரம் பசி எடுக்காது. அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு, இந்த பிசிஓடி இஷ்யூஸ் உள்ளவங்களுக்குலாம் ஆப்பிள் பழம் சாப்பிடலாம். 40 வயதுக்கு மேலே உள்ள பெண்கள், நம்ம சாப்பிட்ற உணவுலலாம் எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸும் டெய்லியே நமக்கு கிடைக்க வேண்டியது நம்ம எடுக்கிறது இல்லை, எப்போமாவது மிஸ் பண்ணிடுறோம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம எவ்ரிடே எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இந்தியன் ஆப்பிள், இட்டாலியன் ஆப்பிள், காஷ்மீர் ஆப்பிள், அந்த ஆப்பிள், இந்த ஆப்பிள், அதெல்லாம் விடுது. ஆப்பிள் பழம் சாப்பிடுங்க. உங்களால் என்ன அஃபோர்ட் பண்ண முடியுமோ, உங்கள் ப்ரைஸ்க்கு என்ன அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிடுங்க. ரொம்ப ஷைனிங்காக, இந்த வெளி சைடு ரொம்ப ஷைனிங்காக இருந்தால் அதில் வேக்ஸ் அப்ளை பண்ணியிருப்பானுங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டு சுடுதண்ணியில் போட்டுட்டு அந்த வேக்ஸை ஒரு டிஷ்யூ வச்சு, இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்குல்லையா, இதை வச்சு ஃபுல்லாக வைப் பண்ணிவிட்டு, முடிஞ்சால் தோலை பீல் பண்ணிவிட்டு நீங்கள் ஜூஸோ இல்லை கட் பண்ணியோ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சிலருக்கு ஸ்வீட் பிடிக்காது அப்படின்னா இதில் சாட் மசாலா இருக்கும் இல்லையா, அதை லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சாப்பிட்லாம். ஓகேயா? ஸோ மறக்காமல் எவ்ரிடே ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் பழம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? வாங்க சமையலுக்குள்ளே போகலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், இந்த தக்காளியெல்லாம் பழுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன் நான் இவ்வளோ வதக்குறேன்னா, இது டைரெக்டாக மிக்சியில் அரைச்சிட்டு ஊற்றும் பொழுது அந்த ஒரு இது இருக்காது. ஸோ பார்த்தீங்களா, இதெல்லாம் வணங்கிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், இதை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் அது ஆறட்டும். ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே இங்கே இந்த இது ஐட்டம் ரெடியாக இருக்குது. கொத்தமல்லி புதினா இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதை பிளிங்கிட்டில் ஆர்டர் பண்ணி அதை வாங்கிட்டு போகிறேன். எப்போவுமே வாங்கி வைப்பேன். அது சம்டைம்ஸ் என்ன ஆகிடுது, மறந்துடுது. இல்லைனா அந்த லவ் பேர்ட்ஸ்க்கு அது கொத்தமல்லி போடும் பொழுது அப்புறம் அது இதாகி போயிடுது. ஸோ வாங்க சமையலுக்குள்ளே போகலாம். கருவேப்பிலை போட்டேன். அது பார்த்தா தபதபான்னு மேலே தெரிக்குது. அதனால் உஷாராக நான் அது மாதிரி ஒரு மூடி வச்சு மூடிட்டு ஓடி போயிட்டேன். ஏன்னா நம்ம மேலே பற்ற போடு. இப்போது அந்த இதெல்லாம் நான் அரைச்சதை இதில் போட்டுக்கிறேன். பார்க்க நல்லா இருக்குல்ல, ரெட் கலரில். ஏன்னா அது அந்த காஷ்மீரி சில்லி. அப்புறம் இதை வேஸ்ட் ஆக்கக்கூடாதுல்ல. ஸோ கொஞ்சோண்டு நம்ம தண்ணி ஊற்றி இதை அலம்பிக்கலாம். நிச்சயமாக நீங்கள் சமைப்பீங்களா? நான் தாம்மா சமைப்பேன்னா நம்புறீங்களா? பாருங்கள், வீட்டில் யாரும் கிடையாது. நான் மட்டும்தான். இப்போ வீட்டில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் சமைச்சிட்ருக்கேன். அவங்க இப்போ வந்தபோது சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஓகேயா? இது கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. பிளக்குன்னு மேலெல்லாம் கொட்டுது. அதனால் நான் மூடி எடுத்து கீழே வச்சிட்டேன். இப்போ இதில் ஸ்குவிட் போட்டலாம். ஏன்னா ஆல்ரெடி இது நம்ம வதக்குனது தானே. ஸோ அதனால் அதில் பச்சை வாசனைலாம் எதுவும் இருக்காது. நல்லா நான் வதக்கிட்டேன். ஸ்குவிட் போட்டு, ஸ்குவிட் வந்து நீங்கள் வேக வைக்கிற டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் 3 to 4 மினிட்ஸ் தான். அதுக்கு மீறி வேக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். அப்புறம் அது வந்து இந்த டேஸ்ட் இருக்காது. ஸோ அது கரெக்டாக அது பார்த்து ப்ராப்பராக அதை பண்ணுங்கள். 3 to 4 மினிட்ஸ் தான். அதுக்கு மீறி வேக வைக்காதீங்க. அது பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது கரெக்டாக என்னன்றது. அவ்வளோதான். இது அப்படியே இலக்கி விட்டுக்கோங்க. நல்லா இலக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். சிம்மில் வச்சா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வைக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. ஸோ பட் எனக்கு தெரிஞ்சு நான் மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் வரைக்கும் தான் வைப்பேன். அதுக்கு மீறி வைக்க மாட்டேன். ஏன்னா அது இதாகி போயிடும்ட்டு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் அரைக்கும் போதே உப்பு போட்டுட்டேன். நீங்கள் உப்பு போட மறக்காதீங்க. மெர்சிமா நீங்கள் உப்பு போடுறது சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாதீங்க. அப்புறம் உப்பு இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டுக்கார் தூக்கி உங்கள் திட்டினார்னா நான் பொறுப்பு இல்லை. நான் போட்டுட்டேன். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கு. ஸோ இது ரெடி ஆகட்டும். அப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
நல்லா வதங்கிடுச்சா பார்த்தீங்களா? எண்ணெய் ரொம்ப அழகாக அதில் ரெடியாகி வருது பாருங்கள். எனக்கு வந்து திக்காக தான் வேணும், ஏன்னா நான் கிரேவியாக சாப்பிட போகிறதில்ல நாங்கள். ஸோ அதனால் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கோங்க. சரி, கொத்தமல்லி ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த் வைஸ். ஸோ கொத்தமல்லி தூவிக்கோங்க. நம்ம கூட்டு மாதிரி தானே சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் எனக்கு செமி கிரேவி போதும். ரொம்ப ட்ரையாகவும் நான் எடுக்கல, செமி கிரேவியாக எடுத்திருக்கேன். ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். எண்ணெய் சுற்றிலும் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? தெரியுதா? அவ்வளோதான், அது ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அந்த அடுப்புலேருந்து எடுத்து இங்கே வச்சுட்டேன். இதை இப்போ ஹாட் பாக்ஸில் போட போகிறோம். போட்டு சூடாக வச்சு அவங்க வரும்போது சுட சுட சுடன்னு சாப்பிட்ணும் இல்லையா? ஸோ எப்படி இருக்குது என்னோடய சமையல்? வசிமா என்ன சமைச்சிங்கன்னு கேட்டிங்களா? இன்றைக்கி நான் ஸ்குவிட் பண்ணேன். இதே மாதிரி எப்பப்போ நான் வந்துட்டு முடியுதோ, எடுக்க முடியுதோ, வீடியோ எடுக்க முடியுதோ அப்போமெல்லாம் நான் சமையல் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ மறக்காமல் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு இன்றைக்கி 4 மணி லைவில் சொல்லுங்கள்.